ஹலோ கைஸ், ஐம் பேக். நீங்கள் பார்க்க ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக என்னோட யூடியூப் சேனல் பற்றி தான். யூடியூப் சேனல் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறேன். தமிழில் அந்த மாதிரி எழுதுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 400 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 400 வீடியோனா ஒரு சில டிஃப்ரெண்டான வீடியோ கூட வேறு டாப்பிக்கில் கூட அப்லோட் பண்ணேன் ஸ்டார்டிங்கில். இப்போ பிளாகருக்கு ரிலேட்டடாக எவ்வளோ வீடியோ அப்லோட் பண்ணுறேன். 400 வீடியோ நான் அப்லோட் பண்ணாலுமே என்னோட யூடியூப் பாருங்கள், நான் சூஸ் பண்ண நீஷ் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம். நியூஸ் சேனலில் சப்ஸ்கிரைபர் அதிகமாக இருக்குது, அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட டோட்டல் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா 14.735. ஓகே, இப்போதான் அது வந்து ஏறி இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வியூஸை பார்த்து உடனே சந்தோஷப்பட முடியாது. என்னடா 82,000K. ஒரு சில பேர்லாம் நம்ம நினைப்போம் இல்லையா, ஒருத்தவங்க போட்ட உடனே கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் மில்லியன் கணக்கில் போகுது சமையல் சேனல், இந்த மாதிரி ஃபனி சேனல்ஸ்லாம் அப்படின்னு. ஸோ அதுக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ நம்ம மோஸ்ட்லி எல்லாத்தையும் கேட்கத்தான் சொல்லுவாங்க. இப்போ டெக் சேனல்லாம் ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பேசலாம், கேமரா ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது எல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஸோ அதையும் நம்ம குறைச்சிட முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக்டவுனில் எல்லாருக்குமே ஏறி இருக்கு, அதே மாதிரி எனக்கும் இப்போ ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில இன்னமும் ஸ்டார்டிங்கில் நான் மேக் பண்ண வீடியோவுக்கு தான் வந்து வியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்னோட ஏர்னிங்கை பார்க்கும். இப்போ என்ன ஏர்னிங் இதிலே தெரியுது இல்லையா, பார்த்தீங்கன்னா தெரியும். $24. $24 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மி. 400 வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குன்னா ஒரு சில நேரம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா நம்ம இதை விட்டுட்டு பிளாக்லேயே அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், இதுல ஏன் நம்ம ஒர்க் பண்ணிட்டு அப்படின்னு நினைக்கும் தோணும். பட் இருந்தாலும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் ஆசைப்பட்டது யூடியூப்காக தான் ஆசைப்பட்டேன், யூடியூப் ஏர்னிங்க்கு தான் ஆசைப்பட்டேன். அதனாலே இதை வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருக்கேன். எனிவேஸ், இப்போ நான் ஏர்னிங் சொன்னேன் இல்லையா, இப்போ அனலிட்டிக்ஸில் போகலாம், லைஃப் டைம் ஏர்னிங் எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ லாக்டவுன்லேயே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா $24 தான் வந்திருக்கு அப்படின்னா, அப்போ மற்ற நாள்லாம் எவ்வளோத்துக்கு ஒர்க் பண்ணுறப்பான்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஸோ மாதத்துக்கு $10 கூட வராது. அந்தளவு ரொம்ப கஷ்டம். ரொம்ப ஏன்னா இப்போ ஏர்னிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் பார்க்கலாம், இப்போ சேனல் வந்து க்ரோத் ஆகிற மாதிரி தான் தெரியுது. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்க்ரோல் கொடுத்து கீழே வரும் பாருங்களேன், இதில் என்னோட சிம் லாக் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோ தான் வந்து இன்னமும் வைரல் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து ஆஃப்லைனில் எப்படி சாட் பண்ணுறது. நான் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு சில வீடியோ வந்து இந்த கைன் மாஸ்டர் டிக்டாக் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது, இந்த அப்ளிகேஷன் ஒன்று போட்டிருந்தேன், லேடிஸ் மொபைல் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாதீங்க, அது வந்து தப்பான விஷயம். அந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் நம்மளோட மொபைலுமே எடுத்துருவாங்க. நம்ம மொபைலில் வந்து என்ன மாதிரி லேடிஸ் நம்பர்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கோம், அந்த நம்பருமே வந்து லீக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ தான் டாப்பில் இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த ஒரு வீடியோ வந்து ஓகே, பிளாகரில் இது ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனிவேஸ், எனக்கு இன்னமும் வந்து வியூஸ் அந்த 80,000 வருது வியூஸ் அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா 82,000. ஸோ இதில் வருதுனாலுமே எல்லாம் அந்த மாதிரி வீடியோக்கள் தான் வருது. நான் இப்போ போகிற டாப்பிக்கில் கம்மி தான். ஏன்னா பிளாகரில் தமிழில் அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறது கஷ்டம் தான். மேபி ஸ்டார்டிங்கில் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் அப்படின்னு வைங்களேன். இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த யூடியூப் சேனலில் கடைசி வரைக்குமே அவங்க பார்த்துட்டே இருக்கிற மாதிரி விஷயம் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா ஓகே. இப்போ என்டர்டைன்மெண்ட் வீடியோ இருக்குது அப்படின்னா, இப்போ நியூஸ் இருக்குன்னா புதுசாக வந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு பிகினர் வராங்கன்னா பிகினர் என்ன பண்ணுவாங்க, பிளாகரில் இருக்க செட்டிங்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. செட்டிங்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட உடனே அதுக்கப்புறம் நம்ம வீடியோ அவங்க வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி பிளாகரில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரேர் தான் இல்லையா. யூடியூப் சேனல் பற்றி கொடுத்தாலுமே, யூடியூப் சேனலை பற்றி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்தாலுமே அந்த யூடியூப் சேனலை கற்றுக்கிட்ட வரைக்கும் அவங்க பார்ப்பாங்க. எனிவேஸ், நான் சூஸ் பண்ண நீச் வந்து கம்மியான நிஷாக இருந்தாலும், ஐ மீன் ஏர்னிங் கம்மியாகிற நிஷாக இருந்தாலும் எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதனால ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, 1.2 மில்லியன் இம்ப்ரெஷன் இத்தனை பேருக்கு காட்டினாலுமே, ஆனால் கிளிக்ஸ் த்ரூ ரேட் பாருங்க, வெறும் அதில் வந்து அவ்வளோ பேருக்கு காட்டியுமே வெறும் 5.7% பேர் தான் வந்து கிளிக் பண்ணிருக்காங்க. எனிவேஸ், இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண அப்படின்னு நினைச்சேன். நான் எந்த ஒரு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் இருந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போலாம் மோஸ்ட்லி எதுவுமே சொல்றது கிடையாது. ஏன்னா வந்து இப்போ நம்ம சூஸ் பண்ண டாபிக் வந்து மேபி எல்லாருக்குமே தேவைப்படுற டாபிக். இப்போ நான் யூடியூப் பற்றி தேடினாலும் சரி, பிளாகர் பற்றி தேடினாலுமே மோஸ்ட்லி அவங்களுக்காகவே தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீடியோ ஷேர் பண்ணுறதும் ஷேர் பண்ணாததும் பார்க்குறவங்களோட ஒப்பீனியன் இல்லையா. ஏன்னா இது வந்து நார்மலான வீடியோ கிடையாது. இந்த டாபிக் தேவைப்படுறவங்களுக்கு மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும். நாம ஒரு நியூஸ் பார்த்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப் குரூப்பில், டெலிகிராமில், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணலாம். பட் இந்த டாபிக் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது தேவைப்பட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ எனிவேஸ், இதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா வந்து பிளாகரோட ஏர்னிங்கும் சொல்கிறது கிடையாது, யூடியூபோட ஏர்னிங் சொல்கிறது கிடையாது. ஸோ என்னதான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனிவேஸ், பிளாகரோட ஏர்னிங் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு சில ரீசன் இருக்குது. ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் கொஞ்சம் நல்லா இருக்குது, ஒரு சில நியூஸில் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. இனிவேஸ் ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் என்ன பண்ணுறேன் அதை மட்டும் காட்டிட்டா ஒருத்தவங்களுக்கு மோட்டிவேஷன் வந்துடாது. அப்போ வர மோட்டிவேஷன் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட ஏர்னிங் பார்த்தா மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அந்த ஏர்னிங் பார்க்கும்போது உங்களுக்கு வர அந்த மோட்டிவேஷன் அந்த ஒரு செகண்ட் மட்டும் இருக்கும், ஒரு மாதம் இருக்கும், அவ்வளோதான். அந்த பணத்துக்காக தான்
ஸோ நீங்கள் அந்த ஏர்னிங்கை பார்த்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு ஒர்க் பண்ண தோணும் முடிஞ்சு, மற்றபடி நீங்கள் வந்து கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு உங்களுக்கு இருக்காது. நீங்கள் எப்பயுமே நான் மறுபடியும் சொல்கிறேன், நானே நாளைக்கு ஏர்னிங் வீடியோ மேக் பண்ணாலுமே ஏர்னிங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகே, பிளாகரில் அவர் 1 லட்சம் சம்பாதிக்கிற மாதம், நாமளும் 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்பயுமே கண்டென்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஏர்னிங் தானாக வரும். நீங்கள் நினச்சி பார்க்க அதில் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட தீம்ஸை சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த தீம்ஸ் பாருங்க, இப்போ ஒரு புதுசாக ஒரு தீம்ஸ் வந்து இப்போ ஏஎம்பி தீம்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிருக்கேன். ஏஎம் தீம்ஸுக்கான லிங்க்லாம் கீழே கொடுக்குறேன். டெஃபினட் ஐ திங்க் இதுக்கு அப்புறம் அப்லோட் பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிட்டேன்னா அப்படின்னு தெரியல. வீடியோ 2 3 வீடியோ பேசிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏர்னிங் கொஞ்சம் அதிகமாகும். பாருங்க, பேனர் ஆட் வந்து கொஞ்சம் பெரிய ஆடாக ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி டாப்ல எவ்வளோ பெரிய பேனர் ஆட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ஆர்டிக்கல் வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன். இந்த ஆர்டிக்கல் ஸ்க்ரோல் கொடுத்தா பாருங்க. ஓகே, ஸ்க்ரோல் கொடுத்தா அந்த ரைட் சைடில் ஒரு ஆட் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஓகே, எல்லாத்த பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் பத்தி பேசினா மட்டும் போதா, இதையும் பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு ஆர்டிகல் படிக்கிற வரைக்குமே இந்த ஆட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி பிளாகர் டெம்ப்ளேட்டுமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இதையுமே பண்ணேன். உங்களுக்காக அந்த டெம்ப்ளேட்ஸ் அந்த தீம்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு ஏர்னிங் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி மற்றவங்களோட ஏர்னிங்கை பார்த்து பிளாகரோ யூடியூப்போ ஓப்பன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இதுதான் உண்மையான மோட்டிவேஷன். ஏன்னா நான் வந்து ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா, நான் வந்து 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன் மாதம் அப்படின்னு உங்ககிட்ட காட்டுறது அது மோட்டிவேஷன் கிடையாது. எப்படி சொல்றது, இப்போ இது வந்து பாருங்க, இந்த ஏர்னிங்ஸ்லையும் நான் ஒர்க் பண்றேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு இல்லையா? இது வந்து பாருங்க, எனக்கு ஏர்னிங்ஸே இல்லை, நான் இன்ட்ரெஸ்ட்ல ஒர்க் பண்றேன். நான் இன்ட்ரெஸ்ட்ல ஒர்க் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ஏர்னிங்ஸ் வந்து ஏறும். ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா மாசம் வந்து 7 ரூபாய் 8 ரூபா வந்து இப்போ 24 ரூபா வரைக்கும் வந்திருக்கு. ஐ திங்க் டெஃபினட்டா நாளைக்கு $240 கூட மாறும் இல்லையா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, இதுக்கு முன்னாடி சொன்னது. ஸோ எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.